ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 4 10 2 பதிகத்தின் 9 பாசுரத்தில் நங்கை மீர் நீரும் ஓர் பெண் பெற்று நல்கினீர் எங்கனே சொல்லுகேன் யான் பெற்ற ஏழியை சங்கென்னும் சக்கரம் என்னும் துழாய் என்னும் இங்கனே சொல்லும் இரா பகல் என் செய்கேன் என்று பாடுகிறார். அனைத்து விதங்களிலும் பரிபூர்ணமாக உள்ள பெண்களே என்று தனது தோழிமார்களை நங்கை மீர் என்று கீழ்ப்பாட்டிலே அழைத்த பராங்குச நாயகியின் திருத்தாயார் அவர்களிடம் தொடர்ந்து பேசுகிறாள். பூர்த்தியை உடைய பெண்களே, உங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேணுமா? நீங்களும் ஒரு பெண்ணை பெற்று மிகுந்த அன்போடு வளர்த்துள்ளீர்கள் அல்லவா? இவள் படும் பாட்டை அவர்களில் யாரும் பட்டதுண்டோ கூறுங்களேன் என்றிட, உடனே அவர்கள் எங்கள் பெண்களுக்கும் உனது பெண்ணிற்கும் என்ன வேறுபாடு உள்ளது என்றனர். அதற்கு திருத்தாயார் எத்தோ வாச்சோ நிவர்த்தந்தே, அதாவது பகவானுடைய திருகுணங்கள் மனத்தாலும் வாக்காலும் கூறி முடிக்க இயலாதவை என்று தைத்திரிய உபநிஷத்து ஆனந்தவல்லி கூறுகிறது. அதை கூட கூறி முடித்தாலும் முடிக்கலாம். ஆனால் அவனுடைய குணங்களில் ஈடுபட்டபடி உள்ள நான் பெற்ற இந்த பேதை பெண்ணின் நிலையை நான் என்னவென்று கூறுவேன் என்கிறாள். உடனே அவர்கள், ஆனாலும் நீதானே எங்களை காட்டிலும் அவள் அருகிலேயே இருக்கிறாய், உனக்கு தெரிந்தவரை கூறேன் என்றிட மேலே பேசுகிறாள் திருத்தாயார். திடீர் திடீர் என்று சங்கு என்கிறாள். ஒரு நாழிகை கழித்து ஏதோ மலையையே கையில் தூக்கியது போல ஆயாசத்துடன் சக்கரம் என்கிறாள். இன்னும் ஒரு நாழிகை கழித்து துளசி என்கிறாள். இப்படியே இரவு பகல் என்று வேறுபாடில்லாமல் ஒரு விஷயத்தையும் முழுவதுமாக கூறி முடிக்க இயலாமல் பாடாய் படுகிறாள். இதற்கு நான் என்ன பரிகாரத்தை செய்வேன் என்று திருத்தாயார் கேட்கிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.